கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாளுக்கான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்கள் மேல் அக்கறை கொள்ளவில்லை, அவர் ஏதோ உயரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பெரிய பெரிய ஊழியர்களின் பிரச்சனைகளில் தான் தலையிடுவார் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் கூட ஒருவேளை கர்த்தர் என் பிரச்சனையை குறித்து பாராமுகமாகவே இருக்கிறாரே, பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லையே, ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் என்று எண்ணக்கூடும். எனவே தான் இயேசு உங்களை பார்த்து 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. எண்ணி பாருங்கள், கர்த்தர் சிறிய அடைக்கலான் குருவிகள் மேலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட ஏதேனும் பிரச்சனைகளினால் மனம் கலங்கி கொண்டிருந்தாலும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு அவர் மார்பில் சாய்ந்து இளைப்பாருங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்போது இன்றைக்கு இருக்கிற கடுகளவு பிரச்சனைகள் ஆனாலும் சரி, மலை போல நிற்கும் பிரச்சனைகள் ஆனாலும் சரி, கர்த்தர் அவற்றை தீர்த்து வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்து கூட உங்களுடைய அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்து மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.